தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அன்று ஒரு முதலமைச்சரால் நேரு ஸ்டேடியத்தில் அவமானப்படுத்தப்பட்டார். ஆனால் தற்போது அதே நேரு ஸ்டேடியத்தில் முதலமைச்சராக பதவியேற்று பதிலடி கொடுத்திருக்கிறார் விஜய். இந்த நிகழ்வின் சுவாரஸ்ய பின்னணியை தற்போது பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் 100 ஆண்டுகள் கொண்டாட்டம் அன்றைய முதலமைச்சராக இருந்த மறைந்த செல்வி ஜெயலலிதாவின் தலைமையில் நடைபெற்றது. கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்திற்கு முன்னர் விஜயின் தலைவா படத்தின் பிரச்சனை அதிமுக தொண்டர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியது. விஜயின் பேனர்கள் கிழிக்கப்பட்டன. படத்தை வெளியிடுவதற்கு பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தன. தன்னால் தனது தயாரிப்பாளர் நஷ்டப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து பேச முயற்சி செய்தார் விஜய். அதன் பின்னர் ஒரு வழியாக படம் வெளியானது. இப்படி இருக்கையில் 2013இல் நடைபெற்ற 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் விஜய்க்கு கடைசி வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டது. இது தொடர்பான புகைப்படங்கள் இப்போதும் கூட இணையத்தில் உலா வருகின்றன. அந்த புகைப்படங்களை பகிர்ந்து எந்த நேரு ஸ்டேடியத்தில் விஜய் உதாசீனப்படுத்தப்பட்டாரோ அதே நேரு ஸ்டேடியத்தில் விஜயின் பல படங்களுக்கான ப்ரமோஷன்கள் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று உள்ளன. ஆனாலும் அவர் தற்போது முதலமைச்சராக அதே நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்று அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்துள்ளார். அன்று ஒரு முதலமைச்சரால் அவர் அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும் காலம் தற்போது அவரையே அதே நேரு ஸ்டேடியத்தில் ஜோசப் விஜய் எனும் நான் என கூறி முதலமைச்சராக பதவியேற்க வைத்திருக்கிறது. இதனை விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர்.